இங்குள்ள சாதாரண பாமர மக்களின் பெரும் கூட்டம் அங்கிங்கென நகர முடியாமல் ஒரு பரிதாபமான வாழ்வில் பரிதவித்து கொண்டிருக்கிறது. இன்றைய தரங்கட்ட அரசியல்வாதிகளின் சூட்சமமான பிடியில் சிக்கி அவர்களின் ஆட்சியில் அதிகாரங்களில் கட்டுண்டு மேய்ப்பர்களின் கையில் அடங்கிய ஆடுகளாக அவர்கள் காட்டும் வறண்ட பிரதேசங்களிலேயே மேய்ந்து தங்களோடு தங்கள் தலைமுறைகளையும் பல காலமாகவே பலி கொடுத்து வருகிறது இந்த பாமர பெருங்கூட்டம். இந்த சமூகமோ மிக கொடூரமான நெஞ்சுரம் கொண்டு ஒரு மாபாதக மனசாட்சியோடு தர்ம நியாயங்களின் சடலங்களின் மீது சௌகரியமாக சாய்ந்து கொண்டிருக்கிறது. கந்தை துணி கட்டி கஞ்சிக்கு அலைபவனை கூப்பிட்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் நீயும் தான் என பட்டம் சூட்டி பரவசப்படுத்தும் பித்தநாட்டம் இந்த சமூகத்திற்கு மட்டுமே தான் வரும். வாழும் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை, விடியும் பொழுதுகளில் வெளிச்சம் இல்லை, தானாக வராத சாவை நாமாக சென்று தழுவலாமா என மனம் உடலும் ஆயிரம் மக்கள் வாழும் இந்த தேசத்தில் இந்த ஆண்டின் முதல் 10 பணக்காரர்கள் பட்டியல் இதோ என பறைசாற்றும் இந்த கொடூர நெஞ்செழுத்தமும் திட்டமிட்ட துரோகமும் இந்த சமூகத்திற்கு மட்டுமே தான் வரும். வறுமை கோட்டுக்கு கீழ், வறுமை கோட்டுக்கு மேல் என தரம் பிரிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களை கூட்டி வைத்து வறட்சிக்குள்ளேயே வாழ வைத்து நிரந்தர முகாமில் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த பெருங்கூட்ட ஏழை எளிய மக்களின் மத்தியில் பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம் என கோடிகளில் புரளுவோர் உபதேசம் செய்கின்ற அந்த திமிர் தில்லுமுள்ளு இந்த சமூகத்திற்கு மட்டுமே தான் வரும். ஜனநாயகம், தேர்தல், வாக்குரிமை, அரசியல் என்பதெல்லாம் வெறும் கூத்தாகி நிற்கும் இந்த வாழ்க்கை முறையில் தேனாறு ஓட வைப்போம், பாலாறு பாய வைப்போம் என பல காலமாகவே கூசாமல் குறி சொல்லும் இந்த நாளாந்தர அரசியல்வாதிகளின் இத்தகைய இருப்பை இறைச்சல்களை இந்த சமூகம் மட்டும்தான் ஏற்று சகிக்கும். ஏனென்றால் இந்த சமூகம் மனிதர்களை மனிதர்களாக கொண்டாடுகின்ற ஒரு உன்னத சமூகம் அல்ல. இங்கு வாழும் பாமர எளிய மக்களின் அறியாமையை, நிர்கதியை, இயலாமையை விரட்டி விரட்டி வேட்டையாடும் ஒரு விபரீதமான சமூகம் இது. இந்த மனித இன பிரதிநிதிகளான நீங்களும் நானும் இது என்ன செய்ய போகிறோம்?